காத்தான்குடி நகரில் மூக்கு கண்ணாடி துறையில் 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் பெற்றவர்கள் ஏசியன் ஆப்டிகல்ஸ். நிபுணத்துவம் மிக்கவர்களால் கணினி மூலம் கண் பரிசோதனை செய்யப்பட்டு கண்ணாடிகள் விநியோகிக்கப்படுகின்றன. மூக்கு கண்ணாடிகள் விசேடமான விலைக்கழிவில் இங்கே பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் நம்பி நாட வேண்டிய ஒரே இடம் ஏசியன் ஆப்டிகல்ஸ். ஏசியன் ஆப்டிகல்ஸ் பிரதான வீதி, காத்தான்குடி 3. தொடர்புகளுக்கு 077-9028-2999. உம்ராவிற்கு ஹாஜிகளை அழைத்துச் செல்லும் புனித பணியில் பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த நிறுவனம் அல் மனாசிக் டிராவல்ஸ். ஷேக் அல் ஹாஜ் MAM மசூத் அஹ்மத் ஹாசிமி JP அவர்களின் வழிகாட்டலில் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. மேலதிக விவரங்களுக்கு அல் மனாசிக் டிராவல்ஸ், இலக்கம் 170, சர் ராசிக் ஃபரீத் மாவட்டி, காத்தான்குடி 3. தொடர்புகளுக்கு 077-9000-115. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி. அம்மா பஅத். قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அஸீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இல்லாமல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சாந்தியும் சமாதானமும் கருணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால், புனிதமான சங்கையான ரமலானுடைய மாதம் எங்களை வந்து அடைந்திருக்கிறது. அல்லாஹ்வினுடைய அருள் மழை எங்கள் மீது சொரிந்து கொண்டிருக்கிறது. இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் காலங்களும் நேரங்களும் மகத்தானதாக இருக்கிறது. இந்த காலங்களில் நேரங்களில் மிகவும் சிறப்பான ஒரு மகத்தான ஒரு நேரம்தான் எங்களுடைய சஹருடைய ஒரு நேரமாகும். இந்த நேரத்தை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்கின்ற பொழுது, தெளிவாக புரிந்து கொள்கின்ற பொழுதுதான் இந்த புனிதமான ரமலானுடைய நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த காலத்தையும் நேரத்தையும் சஹர் நேரத்தையும் நாங்கள் பயன்படுத்தலாம். வல்லவன் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, என்னை அழையுங்கள், உதுஊனி, என்னை அழையுங்கள், அஸ்தஜிப் லக்கும், உங்களுக்கு நான் விடை பகர்கிறேன் என கூறுகிறான். புனிதமான ரமலானுடைய மாதத்திலே இந்த சஹருடைய நேரம் என்பது அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்ததாக இருக்கிறது. இதனாலே தான் முஃமின்களான நல்லடியார்கள், சாலிஹீன்கள் இதனை அவர்கள் மிகவும் பெருமதியான ஒன்றாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். முஃமின்களுக்கு 2 சந்தோஷம் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் சஹருடைய நேரம், இரண்டாவது நோன்பு திறக்குகின்ற ஒரு நேரமாகும். சஹருடைய நேரம் என்பது வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடிவானத்திலே இறங்கி வந்து, என்னுடைய நல்லடியார்கள் யாராவது தங்களுடைய தேவைகளை கேட்குகிறார்களா, அவ்வாறு அவர்கள் கேட்கும் பொழுது அவர்களுக்கு நான் கொடுக்குகிறேன் என்று வாக்களித்து இருக்குகின்ற ஒரு நல்லடியார்களுடைய ஒரு புனிதமான ஒரு நேரமாக இருக்கிறது. இந்த சஹருடைய நேரத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அதிகமானவர்கள் உணவு உண்பதில் கழிக்கிறார்களே தவிர இந்த நேரத்தை அவர்கள் பயன்படுத்துவது என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. கவலைக்குரிய ஒரு விடயமாகும். இந்த சஹருடைய நேரத்திலே யாராவது நீங்கள் அந்த நேரத்திலே எழுந்து பார்த்தீர்கள் என்றால் உள்ளம் ஒரு அமைதியாக இருக்கிறது. மூளை எங்களுடைய சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான நேரம். இந்த நேரத்திலே நாங்கள் விரும்பியபடி எழும்ப முடியாது, எங்களினால் உணவுண்ண முடியாது, எங்களினால் பிரார்த்தனை செல்ல முடியாது. அல்லாஹ் யாரை நேசிக்குகிறானோ, அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ, யாருக்கு அந்த பாக்கியத்தை வழங்குகிறானோ அவர்கள் அளப்பெரிய நிஅமத்தை இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே இந்த சஹருடைய நேரத்திலே அடைந்து கொள்கிறார்கள். உண்மையிலேயே இந்த சஹருடைய நேரத்திலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சி இருக்கிறதே, இந்த சஹருடைய நேரத்தில் ஏற்படுகிற ஆனந்தம் இருக்கிறதே, இந்த சஹருடைய நேரத்திலே அல்லாஹ் அடிவானத்தில் இறங்கி வந்து அடியார்களாகிய நல்லவர்களுக்கு அவனுடைய அருளையும் அவனுடைய கருணையையும் அவனுடைய நேசத்தையும் வழங்குகின்ற போது அந்த அருள் மழையிலே நாங்கள் நுழைந்து விடுவோமே. ஆனால் உலகத்திலே இன்று இருக்கக்கூடிய எங்களுடைய எத்தனையோ தேவைகள் இருக்கிறது, எத்தனையோ நோய்கள் இன்று தாங்க முடியாமல் பதறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாங்கள் செல்வந்தர்களாக
பெற்றவர்களாக, அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றவர்களாக, அல்லாஹ்வினுடைய நிஅமத்தையும் அருளையும் அவனுடைய கருணையும் பெற்றவர்களாக யார் அவரிடத்திலே பாசமும் நேசத்தையும் பெற்றுக் கொள்கிறார்களோ இவர்கள் பெரிய ஒரு பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். இதனாலே தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், சஹருடைய நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் இரவினுடைய இறுதி பகுதி என்பதை சொன்னார்கள். இந்த நேரம் இருக்கிறதே, இது அமைதியான ஒரு நேரம். அல்லாஹ் யார் என்னுடைய நல்லடியார்கள் எழுந்து என்னிடத்திலே கேட்குகிறார்கள் என்று அவனாகவே எங்களிடத்திலே வினா கிளப்புகின்ற ஒரு நேரமாக இருக்கிறது. அதுவும் புனிதமான ரமலானுடைய மாதம் ஏனைய காலங்களை விட ஒரு பொக்கிஷமாக எங்களுக்கு வந்திருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இறை நேச செல்வங்களே, இந்த பூமியிலே வாழுகின்ற பொழுது எத்தனை வருடங்கள் நாங்கள் வாழப்போகிறோம் என்பது எங்களுக்கு புரியாது. சென்ற வருடம் இருந்தவர்கள் இந்த பூமியிலே இருந்து மறைந்து விட்டார்கள். ஆனால் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே பயிற்சி களமாக இருக்குகின்ற இந்த நேரத்திலே, அதுவும் சஹருடைய நேரம் என்பது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய 3600 கோடி மக்களிலே அவன் யாருக்கு அந்த பாக்கியத்தை வழங்குகிறானோ அவர்கள்தான் ததஜாஃபா ஜுனூபுஹும் மினல் மலாஜிஇ, தன்னுடைய படுக்கையிலே இருந்து விலாப்புயங்களிலே இருந்து எடுத்து எறிந்தவர்களாக அவர்கள் அந்த நேரத்திலே அந்த நோன்பை பிடிப்பதற்காக அந்த ஒரு பிடி உணவு, அந்த உணவை உண்டுவிட்டு இறைவனிடத்திலே இருகரம் ஏந்துகிற பொழுது அவர்களுடைய கரங்கள் கீழே விழுவதற்கு முன்னாலேயே அல்லாஹு தஆலா கடலினுடைய நுரையளவு அவர்களுடைய பாவங்கள் இருந்தாலும் அந்த நேரத்திலே பாவங்களை மன்னிக்குகிறார். பாவங்கள் கரைக்கப்படுகின்ற இந்த நேரம் அது, இறைவன் கபூல் செய்கின்ற நேரம் அது. சஹருடைய நேரத்திலே இறைவனுக்காக அர்ப்பணிப்பை செய்வதற்கு தயாராகின்ற நேரம் அது. அந்த நேரத்திலே நாங்கள் நேரடியாக இறைவனோடு நாங்கள் நேசம் கொள்கிறோம் என்றால், இறைவனோடு நெருக்கம் கொள்கிறோம் என்றால், இறைவனுடைய அன்பை பெறுகிறோம் என்றால், மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அருள் எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதிலே, கிடைக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. முன்னோர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். சஹருடைய நேரத்திலே எழும்புகிறார்கள், உணவை உண்ணுகிறார்கள், இறைவனிடத்திலே பிரார்த்திக்குகிறார்கள். பல ஆண்டுகளாக அவர்கள் நோயற்றி நிறைவான செல்வத்தோடு வாழ்ந்தார்கள் அல்லவா? அத்தகைய பாக்கியம் எமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் லஅல்லக்கும் தத்தக்கூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் தக்வாவுடையவர்களாக, இறை நேசர்களாக, இறை அன்புக்குரியவர்களாக, மாஷா அல்லாஹ், இந்த உலகத்திலே நாங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் யார் அல்லாஹுவை விரும்பி அல்லாஹுவை தரிசிக்க நாடுகிறார்களோ, மர்மை நாளையிலே அல்லாஹுவை நான் சந்திக்க வேண்டும் என்கிறார்களோ அவர்கள் என்று சொல்கிறான். நீங்கள் அமல் செய்யுங்கள். அந்த அமல்களிலே மிகவும் உன்னதமான அமல், இந்த அமல்களிலே மிக உயர்ந்த அமல், அமல்களிலே மிகவும் பாக்கியம் நிறைந்த அமல், இந்த அமல்களிலே அல்லாஹ்விடத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாகத்தான் இந்த சஹருடைய நேரம் இருக்கிறது. ஆகவே எல்லா நேரங்களும் புனிதமான ரமலானுடைய மாதத்திலே சிறப்பானதாக இருந்தாலும் இந்த பொக்கிஷத்தை அதிகமானவர்கள் இழந்து விடுகிறார்கள். அதிகமானவர்கள் இதை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள அல்லது பயன்படுத்த முடியாமல் இருக்கிறார். ஆகவே வல்லவன் அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் இந்த சஹருடைய நேரத்தை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை பெற்ற நல்லடியார்களாக எம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.